சட்டப்பேரவையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் திமுகவின் போராட்டமே 7.5% இடஒதுக்கீட்டுக்கு காரணம் என்று தெரிவித்தார். இதையடுத்து 7.5% இடஒதுக்கீடு அதிமுகவின் முன்னெடுப்பில்தான் கொண்டுவரப்பட்டதாகவும் அதற்கு திமுகவினர் சொந்தம் கொண்டாடுவது ஏற்புடையதல்ல என்றும் கூறி அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விளம்பரம் தேடும் செயலில் மட்டும் திமுக அரசு ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். தங்களால் கொண்டுவரப்பட்ட 7.5% இடஒதுக்கீட்டுக்கு தாங்களே விளம்பரம் தேடிக்கொண்டதில்லை என்றும் அவர் கூறினார். திமுக ஆட்சி மட்டுமின்றி அதிமுக ஆட்சி காலத்தையும் சேர்த்துதான் 11.9% வளர்ச்சி எட்டப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு யாரும் கேட்காமல் 7.5% இடஒதுக்கீட்டை வழங்கியது அதிமுக அரசு என்றும் 7.5% இடஒதுக்கீடு குறித்து எப்போதாவது திமுக பேசியதற்கு ஆதாரம் ஏதும் உள்ளதா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். அமைச்சர் மா சுப்பிரமணியன் எதை கூறினாலும் தவறாகத்தான் கூறுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். கட்டு போச்சு